குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவெளியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நம்ம வெயில் காலத்தில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு யோக முறையில் தீர்வாக பார்த்துட்டு வரோம். பொதுவாகவே இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு சளி பிடிக்கக்கூடிய நிலை ஏற்படும், அதிகமாக சொட்டிங் ஏற்படும். அப்போ சொட்டிங் ஏற்படும் பொழுது நுரையீரலுடைய இயக்கமும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் காலத்தில் சிலருக்கு குறையும். அப்போ மூச்சு திணறல் ஏற்படும், சைனஸ் ஏற்படும், மூக்கடைப்பு ஏற்படும், தலைவலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வராமல் தடுக்கக்கூடிய வருமுன் காப்போம். அதற்குரிய பயிற்சிகள் இன்றைக்கு நம்ம கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வெயில் காலத்தில் நமக்கு இந்த மாதிரி மூக்கடைப்பு, மூச்சு திணறல், நுரையீரலுடைய இயக்கத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், சளி பிடிக்கிறது, இதுக்கெல்லாமே அவாய்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயில் காலத்தில் வெளியே போயிட்டு வெயிலோடு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு டம்ளர் 2 டம்ளர் அந்த கூலாக இருக்கக்கூடிய அந்த வாட்டரை சாப்பிடுவாங்க. அது முதல்ல கூடாது. நம்ம வெளியே போயிட்டு வரும்போது உடலில் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது தாகம் எடுக்கத்தான் செய்யும், தண்ணி குடிக்கணும்னு தான் தோணும். நீங்கள் வந்த உடனே முதல்ல ஒரு 5 நிமிஷமோ இல்லை 2 நிமிடமோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய சொட்டிங்கெலாம் வெளியே போகட்டும். அமைதி அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருங்க. அந்த சொட்டிங் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அந்த மாதிரி ஐஸ் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் மிதமான லைட்டாக ஹாட் வாட்டரே நீங்கள் சாப்பிடுங்க. அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்காது. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டினரி வாட்டர் சாப்பிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சொட்டிங்கெலாம் போனதுக்கப்புறம் சாதாரண ஆர்டினரி வாட்டரை சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிடும் பொழுது நமக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அதற்கப்புறம் அப்படியே அது உடம்பில் ரியாக்ஷன் ஆகி சளியாக மாறுகின்றது. ஸோ அதை நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இதை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோர் எடுத்துக்கோங்க. வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா நீர் மோரில் நல்லா கருவேப்பிலை போட்டு அது ஒரு 5 நிமிஷம் ஆனவுடனே அந்த மோரை நல்லா குடிச்சிருங்க. கருவேப்பிலையும் மென்று சாப்பிடுங்க. தாகம் நன்றாக நமக்கு அடங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதெல்லாம் சின்ன சின்னமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, அந்த தண்ணியை குடிங்க. உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்காக பார்க்குறோம், நல்ல தாகம் இருக்குது சார், அப்போ நல்லா அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது நல்லாயிருக்கும். குடித்து முடித்ததுக்கப்புறம் சில பேர் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அப்படி வீட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்றாங்க. அது எல்லாமே லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும், ஆனால் நம்ம உடல் அதை ஒற்றுக்கொள்ளாது. ஆகையினால இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த புஜங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். இந்த ஆசனத்தை முதுகு தண்டுவடம் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஹை பிபி உள்ளவங்களாம் முயற்சி பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க அந்த புஜங்காசனத்தை ட்ரை பண்ணிக்கலாம். அதை முடிச்சுட்டு 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். பிராங்கியல் முத்திரை, ஆஸ்மா முத்திரை. இந்த 2 முத்திரைகளை யாருனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த காலகட்டங்களில் நம்ம இதை பண்ணும் பொழுது நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். அதிக சொட்டிங்னால் வரக்கூடிய சளி, ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு முதலியவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது புஜங்க ஆசனம். இது குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல குப்புறப்படுத்திக்கிட்டேன். குப்புறப்படுத்திக்கோங்க. 2 கை ஜஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். 2 கால் சேர்த்து வச்சுருக்கேன், கை ஜஸ்ட் கிட்ட வச்சுருக்கேன். மூச்சு உள்ளெழுத்திட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட், ரிலாக்ஸ். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம முத்திரையில் பிராங்கியல் முத்திரை முதல்ல பண்ண போகிறோம். மோதிர விரல், சுண்டு விரல், இந்த கட்டை விரல் கீழே வச்சுக்கோங்க. நடுவிரலும் கட்டை விரலையும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் ப்ரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மூச்சு திணறல் அதிகமாக உள்ளவங்க, சளி அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி நடுவிரல் இப்படி மடிச்சுக்கணும், கட்டை விரல் 2 சேர்த்துக்கணும், மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கணும். இது ஆஸ்மா முதிரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். மூக்கடைப்பு நீக்கக்கூடியது. இது மூச்சு திணறல் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மற்றவர்கள் 2 நிமிடம் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா 2 நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. 5 செகண்ட் மூச்சை அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிக்கணும். நேர்களே, நம்ம இந்த வெயில் காலங்களில் நமக்கு அதிக சொட்டிங்னால் வரக்கூடிய ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, மூச்சு திணறல், இது எல்லாமே இன்றைக்கு நம்ம பார்த்த பயிற்சி முழுமையான பலனை தரும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அசனம் ஆசனம். ஆசனங்கிறது யோக பயிற்சிகள், அசனங்கிறது உணவு. நீங்கள் வெளியே போயிட்டு உள்ளே வந்தவுடனே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குளிர்ந்த வாட்டர் சாப்பிடாதங்க. அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிடாதங்க. ஐஸ்கிரீம் வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிட்றாங்க. இதுக்கு பதிலாக பழ வகைகள் எடுத்துக்கோங்க. நமக்கு வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய பழ வகைகள் என்னென்ன கிடைக்குதோ அந்த பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க. ஐஸ் சேர்க்காமலே சாப்பிடணும். கரும்புச்சாறு குடித்தா கூட டேஸ்ட்டுக்காக நம்ம ஐஸ் போட்டு சாப்பிட்றோம். அப்படி வெறும் கரும்புச்சாறு மட்டும் குடிங்க, அது ஒன்றும் செய்யாது. இளநீர் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழித்து வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை மோரில் போட்டு நன்றாக ஊறினவுடனே நீர் மோரில் அந்த மோரையும் குடிச்சிருங்க, கருவேப்பிலையும் மென்று சாப்பிட்ருங்க. இன்றைக்கு செய்து அந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெயில் காலங்களில் நமக்கு நிச்சயமாக மூச்சு திணறல், மூக்கடிப்பு, ஒற்றை தலைவலி இதெல்லாம் வராமல் சிறப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.